நீ? அழகப்பன் ஒருத்தர் கூட அனிதான் ஒரு பொண்ணு இருக்குமே. ஆமா, மாடியில குடி இருக்காங்க. அவங்க வெளிய போயிருக்காங்களா? எங்கன்னு தெரியுமா? அவங்க வெளிய போறதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா போறாங்க. யாருக்கு தெரியும்? வணக்கம்மா. யார் நீங்க? அழகப்பன் அவரை பார்க்கணும். வெளியே போயிருக்கிறாராம். எங்க தெரியுமா? ஆமா, ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. ஏதாவது சொல்லணுமா? இல்ல, நான் அவரை அர்ஜென்ட்டா பார்க்கணும். அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியல. நீங்க வேணா நாளைக்கு வாங்க. இல்ல, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். அப்படியா? உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லைங்க, எதுவும் வேண்டாம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்ன யோசிக்கிறீங்க? எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டேன். மதுரையில இருந்து வரேன். அப்படியா? சரி, இருங்க. சார் வாங்க. யாரை பார்க்க வந்தீங்க? அழகப்பன். என்ன சார் சட்டை கட்டலாம் கழிச்சு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, வர்ற வழியில சின்ன ஆக்சிடென்ட். எங்க? ஆலப்புழை பக்கத்துல. அப்புறம் மரத்துல பஸ் மோதி சாஞ்சிடுச்சு. ஐயோ, எது உயிர் சேதம் உண்டா? குருவாயூரப்பன் அருளால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு 2-3 பேருக்கு பிராக்சர். எனக்கு கூட பெரிய அடி இல்ல. சார் சமீபத்துல நானும் நண்பர்களும் கருங்குளம் பெருமாளை தரிசிக்க மலையேறி சாமி கும்பிட போயிருந்தோம். அப்ப நாங்க போன வழியில சார், நாங்க போன பஸ் 3 தடவை குட்டிக்கரணம் போட்டு அப்படியே உட்கார்ந்துருச்சு சார். பஸ்ஸுக்குள்ள இருக்கவங்களாம் ஐயோ அம்மாடு சத்தம் போட்டாங்க சார். ஆனா சார், அந்த பெருமாள் புண்ணியத்துல எனக்கு சிறு காயம் கூட ஏற்படல சார். என்ன கண்ணன் சார், ஏதோ ஆக்சிடென்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? சார் நம்ம அழகப்பனை பார்க்க வந்திருக்காப்ல. வணக்கம் சார். வணக்கம் சார். வர்ற வழியில ஆலப்புழை பக்கம் இவங்க வந்த பஸ் விபத்தாயிட்டு. அத்தி பூத்த மாதிரி ஒரு விருந்தாள் வந்திருக்காரு. நீங்க ஊரெல்லாம் சுத்தி போட்டு வந்திருக்கீங்க? ஒரு வேலையா போயிருந்தேன். ஷாம், மேலதான் நம்ம போஷன். வா போலாம். நீங்க பண்றது சரியா தப்பா என்னால தெளிவா சொல்ல தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பிரச்சனை எல்லை மீறி போயிடுச்சு. யாரை குறை சொல்றது, எது தப்பு எது சரி ஒன்னும் புரியல. எல்லாமே எல்லை மீறி போயிடுச்சு. பயமா இருக்கடா. என்னடா, ஊர்ல இருந்து வந்த நீ ஏதாவது நம்பிக்கையோட ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுவேன்னு பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச நீ அப்படி பேசினா என்னடா அர்த்தம்? ஐயோ, நாங்க இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறோம்னு தெரியல. கடவுளே. அனிதா ப்ளீஸ்.